அகாடமிக் எக்ஸலன்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். நான் மாணவர்கள்ட்ட சொல்லும்போது 3 விதமான நேரங்கள் இருக்குது அப்படிங்கிறத ராபர்ட் கிரீன் எழுதிய அந்த 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலேருந்து நான் கோட் பண்ணுறது உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்குமே 3 நேரங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து பிகினிங்கில் இருக்கக்கூடிய லாங் டைம், ரெண்டாவது மிடில் டைம், மூன்றாவது எண்டு டைம். இப்போ கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அகாடமிக் இயர் தொடங்குது, இப்போ ஜூனில் தொடங்குது, ஜூலையில் தொடங்குதுன்னா அந்த ஜூன் தொடங்கும் போது அவனுடைய லாங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு டிசம்பர் அந்த மாதிரி வரும்போது பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும், டிசம்பர்னு வரும்போது பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த மிடில் டைம். தேர்வுக்கு இன்னும் ஒரு 20 நாள் 25 நாள் இருக்குது அப்படின்னா அது ஒரு எண்டு டைம். இதே வந்து ஒரு காலேஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு டிசம்பரில் வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாம் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூலையில் அந்த லாங் டைம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு செப்டம்பரில் அந்த மிடில் டைம், நவம்பரில் வந்து உங்களுக்கு எண்ட் டைம். இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த லாங் டைம் அப்படின்னா என்னென்னா நிறைய நேரம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், அதை எப்படி வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளுக்கு பதிலாக இன்னொரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மிடில் டைம் வரும்போது பரவாயில்ல, டைம் நிறையா இல்லை, ஆனால் ரொம்ப தீவிரமாக ரொம்ப கவனமாக நம்ம படித்து அந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணணும். எண்டு டைம்னு வரும்போது கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்குது. இனிமேல் ஒரு நிமிடத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. இன்னொன்று, எல்லாத்தையும் நம்ம வந்து லாங் டைமில் படிக்கிற மாதிரி தெளிவாக படிக்க முடியுமா அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு எக்ஸாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் 3 மணி நேரம்னா அந்த எக்ஸாமை ஆரம்பிக்கும் போது லாங் டைம் தொடங்குது, ஒரு 1.5 மணி நேரம் முடிஞ்சவுடனே மிடில் டைம், அந்த கடைசி ஒரு 30 நிமிஷம்தான் நமக்கு எண்ட் டைம். அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு லாங் டைம் இருக்குது, ஒரு மிடில் டைம் இருக்குது, ஒரு எண்ட் டைம் இருக்குது. அப்போ அந்த லாங் டைம்லேயே யாரெல்லாம் பிளான் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறாங்க. அதனால தான் இந்த வார் கேம்பெல்லாம் எப்போவுமே சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் பீஸ் ப்ரிப்பேர் ஃபார் வார். அதை நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு நீண்ட காலமான ஒரு திட்டம். இப்போ வேளாண்மையிலே எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிராப்பை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா அது ஒன்றே 6 மாதத்தில் ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு சில ஆண்டுகள் ஆகும். அத்தனை ஆண்டுகள் அதை வந்து பரிசோதனை பண்ணி, அதை ஃபீல்ட்லேயும் போய் பரிசோதனை பண்ணி அப்புறமேல் தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த லாங் டைம் யாருக்கு சரியாக அமைகிறதோ, யார் இந்த லாங் டைமை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அப்போ ரேஷனிங் ஆஃப் த டைமை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு சின்ன உபாயம் இருக்குது. என்னென்னா, நாம் என்னைக்கு எந்த பாடத்தை நடத்துகிறாங்களோ அந்த பாடத்தை வீட்டுக்கு வந்தோ அல்லது ஹாஸ்டலுக்கு போயோ அன்றைக்கே படித்து முடிச்சிடுறது. இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் வந்து சொன்ன மாதிரி இந்த அகாடமிக் எக்ஸலன்ஸ் இல்லைன்னா இந்த கல்லூரியில் படிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அதுதான் நம்மளுடைய தலையாய நோக்கம், மற்றதெல்லாம் சப்சிடரி. இந்த ஜார்ஜ் குல்ஜீஃப் சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முக்கியமான குணம் இருக்குது, மற்ற குணம்லாம் அந்த குணத்தை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஆம்பிஷன். ஒரு மனுஷனுக்கு ஆம்பிஷன் இருந்தால் அவருடைய எல்லா செய்கைகளுமே அந்த ஆம்பிஷனை அடையிறதுக்காக தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு கிரீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய எல்லா செய்கைகளுமே அந்த பேராசையை நோக்கி தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு கருணை இருந்ததுன்னா அவனுடைய எல்லா செய்கைகளும் அந்த கருணையை நோக்கி தான் இருக்கும். இப்போ புத்தரை பற்றி நம்ம படிக்கிறோம். அப்போ புத்தரை பற்றி படிக்கும்போது அவர் ஒரு கருணையினுடைய எம்பாடிமெண்ட்டாக இருந்தார் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ அவருடைய எல்லா செய்கைகளையும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கருணையை நோக்கி தான் இருக்குது. அவர் வழியில் போயிட்டுருக்கிறாரு, பார்வை தெரியாத ஒருவன் அவரை வந்து சந்திக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், உலகத்தில் வந்து பார்வைங்கிறது ஒன்று கிடையாது, எங்கே நீங்கள் வண்ணம்னு சொல்லுங்களேன், என் கையில் கொண்டு வந்து காமிங்க, நீங்கள் வெளிச்சம்னு ஒன்று சொல்லுங்களேன், அது என் கையில் கொண்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புத்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் எப்போவுமே அவர் கூடயே ஒரு ஃபிசிஷியன் ட்ராவல் பண்ணுவோம். அப்படி அவன் பேர் ஜீவகன்னு பேர்.
ஜீவகனை அழைச்சி இவனுடைய கண்களை சரி பண்ணும்பார். அந்த கண்களை ஜீவகன் சரி பண்ண உடனே அவனுக்கு பார்வை தெரியும், வெளிச்சம் தெரியும், எல்லாமே தெரியும். அதனால் அவருடைய எல்லா செய்கைகளுக்கு பின்னாடியுமே ஒரு கருணை இருந்தது. அப்போ மெயின் கேரக்டர் ஒன்று இருந்தது. அதுதான் வந்து அந்த சப் கேரக்டர்ஸ்லாம் போய் அந்த மெயின் கேரக்டரை சப்போர்ட் பண்ணுது. ஒருத்தன் வந்து எப்போ பார்த்தாலுமே ஒரு பொறாமை உள்ளவனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய எல்லா அந்த மற்ற குணங்களுமே அந்த பொறாமையை நோக்கி தான் பயணம் பண்ணும். இந்த ஒரு பெரிய நதி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பெரிய நதி பாயும்போது பல நதிகள், சின்ன சின்ன நதிகள்லாம் அதோடு வந்து ஜாயின் ஆகிடுது. இதுதான் வந்து உலக இயற்கை. அது மாதிரி தான் மனித குணங்களும். உங்களிடம் எது டாமினேட் பண்ணுது? உங்களிடம் அன்பு டாமினேட் பண்ணுதா, உங்களிடம் கருணை டாமினேட் பண்ணுதா, அறிவு டாமினேட் பண்ணுதா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இசையே ஒரு மனிதனுக்கு எப்போ பார்த்தாலுமே டாமினேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இயற்கையே ஒரு இசைமயமானதாக இருக்கும். ஒரு நடந்து போகும்போது அந்த சருகுகள் மீது கால் வைக்கும்போது அது ஒரு சலசலப்பு இருக்கு இல்லையா, அது கூட அவனை ஒரு அட்ராக்ட் பண்ணும். எங்கேயாவது ஒரு பறவை நம்ம காதுக்கு கேட்காது, எங்கேயாவது ஒரு பறவை பாடும், அது அவன் காதுக்கு கேட்கும். அவன் என்ன சொல்லுவான், இந்த பாரு பறவை எவ்வளோ அழகாக பாடுதில்லை அப்படின்னு. ஏதாவது ஒரு பூச்சி சத்தம் போடும். இந்த பூச்சியல் நிபுணர்களை விட்டிங்கன்னா அவங்க காதுகள் எல்லாம் அந்த பூச்சி சத்தத்துக்கு டியூன் ஆயிரும். ஏங்க அது சிக்காடா சத்தம் போடுது, அது கிராஸாப்பர் சத்தம் போடுவது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மைண்டை அப்படி டியூன் பண்ணிடுறாங்க. நம்ம எதை நோக்கி டியூன் பண்ணுறோம்? இசையை நோக்கி டியூன் பண்ணுறோமா, இலக்கியத்தை நோக்கி டியூன் பண்ணுறோமா, அல்லது இயற்கையை நோக்கி டியூன் பண்ணுறோமா, பறவைகளை நோக்கி டியூன் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய உலகம் செயல்படுகிறது. அதுவாக ஆகிவிடுகிறது நம்முடைய உலகம். அது மாதிரி நீங்கள் என்னென்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எடுத்துக்கும்போது இந்த லாங் டைம் அப்படிங்கிறத பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, நாம் அகாடமிக் எக்ஸலன்ஸ் தான் நம்முடைய மெயினான விஷயம். அதுதான் நம்மளுடைய மெயின் கோலு. மற்றதெல்லாம் அதை அடைவதற்கு உதவக்கூடிய ஒரு சப்கோல். அகாடமிக் எக்ஸலன்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன தான் பண்ணலாம். அவர் அழகாக பாடுவாருங்க, நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அப்போ காலேஜை முடிச்சிட்டிங்களா, இல்லை ஒரு 10 அரியர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்காது இல்லையா? அவர் ரொம்ப திறமைசாலிங்க, ஜென்ரல் நாலேஜில் எந்த கொஷின் கேட்டாலும் சொல்லுவார். சரிங்க, சரி என்ன படிச்சிருக்காரு, பிஎஸ்சி படிச்சிட்ருக்காருங்க, இன்னும் முடிக்கலை அப்படின்னா அது சரியாக இருக்காது இல்லை? உங்கள் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எதற்காக பாடுபடுகிறார்களோ அதை அந்த அந்த பணத்தை அந்த ஆற்றலை உங்கள் மீது முதலீடு செய்கிறார்கள். எவ்வளோ பெரிய கனவோடு உங்களை கல்லூரியில் கொண்டு வந்து அவர்களை அனுமதித்து விட்டு நம் மகன் முடிப்பான், பட்டம் பெறுவான் என்று காத்திருக்கிறார். அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஆசை பையனை ஒரு பட்டதாரியாக பார்க்கணும். அந்த காலத்தில் எப்படின்னா, சில வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த பட்டமளிப்பு விழாவில் தலையில் ஒரு கேப்பை மாட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அவ்வளோ ஒரு பெருமையாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பட்டம் பெறுவது அவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கும் பட்டம் பெறுவது பல குடும்பங்களில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் இந்த லாங் டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் முக்கியம். நான் சொன்ன மாதிரி வார்ஃபேரில் கூட இந்த லாங் டைமை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் வந்து அடுத்த யுத்தத்திற்கு தயாராகி கொண்டே இருப்பார்கள். இப்போ மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மருத்துவத்துறை நிறுத்திடுதா? இதைவிட இன்னும் சிறப்பான மருந்தை கண்டுபிடிக்க முடியுமா? இதைவிட மகத்துவமான இப்போ நான் அன்றைக்கி ஒரு நாள் படித்தேன், என்னென்னா ரஷ்யாவில் வந்து கேன்சருக்கு எதிராக ஏதோ வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தகவல் பற்றி இன்னும் விவரம் தெரியவில்லை. ஆனால் என்ன, மருத்துவத்துறை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்னென்னா, வழியில்லாமல் நம்மை வாழ வைப்பதற்கான வழிகள் பிறக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பேஸ் மேக்கர்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சா 10 நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அது ஒரு பெரிய சர்ஜரி. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் வெளியே வர முடியும். ஆனால் இன்றைக்கி பேஸ் மேக்கர் வச்சுக்கிட்டா அடுத்த நாளே வந்துட முடியுது. ஒரு காலத்தில் கேட்ராக்ட் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பெருமைப்படலாம். ஏன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் கேட்ராக்ட் சர்ஜரியை பண்ணிட்டோம் இந்தியா. பாபிலோன்லேயும் அந்த டைமில் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் என்னன்னாக்க, அந்த ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த சர்ஜன் ஐ சர்ஜன் பண்ணுறாருன்னா, ஒருவேளை கண்ணு கெட்டு போச்சுன்னா இவருடைய கண்ணையும் வந்து இவருடைய கையை வெட்டிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கடுமையான தண்டனை இருந்தது. இந்தியாவில் கேட்ராக்ட் சர்ஜரி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த
கேட்ராக்ட் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே கேட்ராக்ட் சர்ஜரியை ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது என்னன்னாக்க, அந்த கண்ணில் பண்ணோன்னே அவங்க ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும். எந்த கண்ணை பண்ணாங்களோ அது ஒரு துணியினால் மூடிடுவாங்க. அப்புறம் அவங்க மருந்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. லென்ஸ் வச்சிடுறாங்க. நீங்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு மத்தியானமே வந்துடலாம் வீட்டுக்கு. என்னென்ன ட்ராப்ஸ் போட்டோன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த ட்ராப்ஸை போட்டால் போதும், 1 மாதம் ட்ராப்பை போடுங்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. இன்னும் சொஃபஸ்டிகேட்டடாக அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போதே ஐயினுடைய விஷனையும் கரெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த லேசிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒன்றில் கண்ணாடி இல்லாமலே பார்வையை தெளிவுபடுத்தலாம். அதான் லேசர் அசிஸ்டட் இன்சிட்டு கெரட்டோமெலியசிஸ் அப்படின்னு, அது கார்னியாவில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு ஸ்கிம்மிங் பண்ணி எடுக்கிறாங்க. இது மாதிரி சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது, மெடிசன் அட்வான்ஸே ஆகிட்டு இருக்குது. நிறுத்திடுறாங்களா? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க, சரி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா? இன்னும் என்ன அதில் செய்யலாம், இன்னும் அற்புதமாக என்ன செய்யலாம், இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே செல்ஃபோனுங்கிறது ஒரு பெரிய விஷயம். செங்கல் பெருசு இருந்தது செல்ஃபோன். அதை பெரிய பெரிய பணக்காரங்க தான் எடுத்துகிட்டு போக முடியும். சினிமா நடிகர்கள் தான் செல்ஃபோனை ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றினாங்க. இப்போ திரைப்பட நட்சத்திரங்கள் வைத்திருந்த அந்த கைபேசியை திரையரங்கை தூய்மை செய்பவர்களும் வைத்திருக்கலாம் என்கின்ற ஒரு ஜனநாயகத்தன்மை வந்திருக்கு. இது என்னன்னா, சில நேரங்களில் பொருளாதார கொள்கைகள் செய்ய முடியாததை அறிவியல் செய்து காட்டுகிறது. அதுதான் அறிவியலுடைய மகத்துவம், அனைவருக்கும் சென்று சேர்கிறது. அப்போ அறிவியல் ரெஸ்ட் எடுக்குதா? கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு செல்ஃபோனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இல்லை, இன்னும் என்ன செம்மையாக பண்ணலாம், இன்னும் அடுத்தது இன்னும் என்ன ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு அறிவியல் முயன்று கொண்டே இருக்கிறது. அவ்வாறு நாம் என்ன பண்ணணும்னா, ஓய்வின்றி உழைப்பது தான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான அடித்தளம். அதனால் என்னென்னா, நமக்கு ஸ்கூலை முடிச்சிட்டோம். சில பேர் என்கிட்ட சில ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, மெடிக்கல் காலேஜில் பசங்க வந்தோடனே நம்ம நீட்டை கிளியர் பண்ணிட்டோம், இந்த காலேஜில் சேர்ந்துட்டோம், ஆஹா போதும் அப்படின்ட்டு ஒரு சாதித்த சலிப்பு அவர்களுக்கு வந்து விட்டது அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி கிடையாது. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விசாவை வச்சு மட்டுமே நீங்கள் பயணம் செய்ததாக மகிழ்ச்சி அடைய முடியாது. ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் நீங்கள் இடத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நின்று இளைப்பாருங்கள், சற்று பெருமிதம் கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் தான் உங்களுடைய பொறுப்புகளே அதிகமாகின்றன. சில்ட்ரன் ஆர் ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு தன்னுடைய எஸ்ஏஸில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்லுவார். சில்ட்ரன் மட்டுமா ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? நம்ம படிப்பும் ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நம்முடைய ஜாபும் ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லாங் டைமை எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த லாங் டைமை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு எந்த நாளில் எது நடத்தப்படுகிறதோ அதை அந்த நாளிலேயே முடித்து விடுங்கள். இதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா, நம்முடைய நினைவாற்றல் தான். நினைவாற்றலை பற்றியெல்லாம் நான் இன்னும் விரிவாக பேச இருந்தாலும் இந்த இடத்தில் சிறிது கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய நினைவாற்றலை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, ஒரு மொமெண்டரி மெமரின்னு ஒன்று இருக்குது. அது சும்மா 1 செகண்ட் 2 செகண்டு தான். இப்போ கடைவீதியில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் 2 நாள் கழித்து நானும் நீங்களும் கடைவீதியில் பார்த்துக்கிட்டு வேணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அது சும்மா 1 செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்கும். அடுத்தது ஷார்ட் டேர்ம் மெமரி, அடுத்தது லாங் டேர்ம் மெமரி. இந்த லாங் டேர்ம் மெமரி தான் ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பாடம் நடத்தும் போது அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்குது. அதை நீங்கள் லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளைக்கு ஞாபகத்தில் இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஞாபகத்தில் இருக்குன்னா மறக்கவே மறக்காதுன்னு சொல்ல முடியாது. மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அது சேஃப். அதை நீங்கள் ரிப்ளனிஷ் பண்ண முடியும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், எல்லாத்துக்குமான வாய்ப்புகள் இருக்குது. ரிவைஸ் பண்ண முடியும், எல்லாத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஷார்ட் டேர்மில் இருந்து லாங் டேர்முக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், இந்த ரேஷனிங் ஆஃப் த டைமை ப்ராப்பராக பண்ணுங்கள். இன்றைக்கி
4 சப்ஜெக்ட் நடத்தியிருக்காங்கன்னா வந்து அதிக நேரம் கூட தேவைப்படாது, அந்த சப்ஜெக்டை ஒரு 1/2 hour படிச்சிக்கினா போதும். ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்னா, நான் வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு கிளாஸை கூட நீங்கள் தவற விடாதீங்க. தவற விடாமல் அந்த கிளாஸை போய் அட்டன் பண்ணுங்கள். அந்த கிளாஸில் அட்டென்டிவாக இருங்க. அந்த கிளாஸில் என்ன ப்ரொஃபஸர் சொல்கிறாரோ அது ஒவ்வொன்றையும் கவனிங்க. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஒவ்வொரு வேர்டையும் உள்வாங்குங்க. இது ஒரு பயிற்சி தான், இது முடியாதுன்னு இல்லை. இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது, நான் என்ன பண்ணுறது? இந்த கவனத்தை எப்படி நான் கூர்மைப்படுத்துறது? கவனத்தை கூர்மைப்படுத்துவதற்கான ஒன்றே ஒன்று ஆர்வத்தோடு பார்ப்பது தான். இப்போ நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம், அப்போ நம்ம கவனச்சிதறலையா நம்ம தடுமாறுறோம். ஒவ்வொரு சீனையும் நம்ம உன்னிப்பாக பார்க்குறோம் இல்லை? ஏன்? அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் ஒரு ஆர்வத்தோடு கவனித்தால்தான் அதை கவனிக்க முடியும். இப்போ கவனத்தை அதிகரிப்பதற்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கா? நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம். அதில் சுலபமான ஒரு பயிற்சி, நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணுறது என்னென்னா, கிளாஸை பொறுத்த வரைக்கும் எந்த கிளாஸ் நடந்தாலும் ஒரு நோட் புக்கை வச்சுக்கோங்க. அந்த நோட் புக்கில் அவர் சொல்கிறது, ஆசிரியர் சொல்கிறது, பேராசிரியர் சொல்கிறது அத்தனையுமே அப்படியே பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதனால் என்ன ஆகும்னா 2 விஷயம் நடக்கும். அவர் கவனித்தா தான் நீங்கள் நோட் பண்ண முடியும். நோட் பண்ணும்போது மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். அதனால் என்னன்னாக்க, நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து அப்பயே கொஞ்சம் லாங் டேர்ம் மெமரிக்கு நகர்த்துறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுறீங்க. அது எப்படின்னா, ஒரு தொடர் ஓட்டத்தில் ஓடுறவங்க, முதல்ல ஓடுறவங்க கொண்டு போய் குச்சியை கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுற மாதிரி. ஆனால் எல்லைக்கோட்டை அவங்க தொட முடியாது. எல்லைக்கோட்டை தொடர்றது தான் வந்து லாங் டேர்ம் மெமரி. அந்த லாங் டேர்ம் மெமரிக்கு என்ன பண்ணணும்னா, 4 சப்ஜெக்ட் நடத்திருக்காங்கன்னா, இப்போ அந்த பாயிண்ட்ஸு அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து அன்னைக்கு உட்காந்து அந்த 1/2 hour ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒரு முறை புரட்டிங்கன்னா போதும். ஒரு 9 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் புரட்டிங்கன்னா போதும். அது ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். சரி, இது ஒரு ரேஷனிங் ஆஃப் த டைம் பண்ணால் கூட, இது எஞ்ஞான்றும் ஞாபகத்தில் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வார இறுதி இருக்கே, அதுதான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீக்கெண்ட்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? இந்த வீக்கெண்ட்ஸில் அதுக்குன்னு நீங்கள் எதுவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக இருக்கக்கூடாது, எங்கேயும் வெளியே போகக்கூடாது, ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, அப்படிலாம் நான் சொல்லலை. இந்த வீக்கெண்ட்ஸில் அந்த வாரம் முழுவதும் எவற்றையெல்லாம் நீங்கள் படித்தீர்களோ அதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி திடப்படுத்திக்குவது தான் ரிவிஷன். எப்படி படிக்கிறது, எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் தனியாக சொல்ல போகிறேன். இப்போதைக்கு நான் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்ஃபுல் காலேஜ் லைஃபுக்கு என்ன தேவைங்கிறத மட்டும்தான் கோடிட்டு காட்டுறேன் நான். அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த லாங் டைம் இருக்கும்போதே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன ஆகுனாக்க, நீங்கள் எக்ஸாமை வந்து ரொம்ப அது பயப்பட வேண்டியதில்லை, டென்ஷன் பண்ணுவது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு டென்ஷன் ஆயிடுது எக்ஸாம் வந்தால் நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேனே, எக்ஸாம் டைமில் எனக்கு எல்லாம் மறந்து போயிடுது. அதெல்லாம் எதனால் அப்படின்னா, நம்ம கடைசி நேரத்தில் தான் அதெல்லாம் பற்றி படிக்கிறோம். ஆனால் முதல்ல இருந்தே அந்த லாங் டைமில் இருந்தே நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காது, ரொம்ப எளிதாக இருக்கும். முதல்ல இருந்தே ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ரெக்கார்ட் நோட் புக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்டு எழுதணும்னு. அதை ஏன் வந்து ஒரு 4 நாள் டைம் கொடுத்தா 3ஆவது நாள் நைட்டு தான் நம்ம எழுதுகிறோம். அதுதான் தவறுன்னு சொல்கிறேன். 3ஆவது நாள் நைட்டு எழுத முடியாத மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எழுதாமல் இருந்துருவோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கே அதை எழுதணும். அதை எப்படி எழுதுறது அப்படின்னா, எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக எழுதக்கூடாது. ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அசைன்மெண்ட்டை எப்படி எழுதணுங்கிறத பற்றி நான் பின்னாடி விரிவாக பேச போகிறேன். ஆனால் இப்போ நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா கூட அந்த அசைன்மெண்ட்டை எப்படி எழுதலாங்கிறதுக்கு நீங்கள் லைப்ரரிக்கு போய் உட்காந்து பல புத்தகங்களை திரட்டி, ஒரு 10-15 புத்தகங்கள், ஒரு 4-5 ரிசர்ச் ஜேர்னல்ஸை திரட்டி ஒரு அவுட்லைன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கார்டு போட்டு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த சிந்தனைகள் என்னென்னங்கிறது எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமே ஃபைனல் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா
அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சில டைமில் அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா யூ கேன் ஈவன் பப்ளிஷ் இட் இன் அ ரிசர்ச் ஜேர்னல். அந்த அளவுக்கு ஒரு தரம் வாய்ந்ததாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கீழே ஃபுட் நோட்டில் அது எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம், யார் ஆத்தர் அப்படின்னு சொல்லி எழுதுகிற மாதிரி ஒரு நல்ல பார்வையோட ஒரு தீர்க்கமாக அலசி எழுதக்கூடியதாக இருக்கும். அப்போ என்னென்னா, இன்றைக்கி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம 11th hour வரைக்கும் போஸ்ட்போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பயே நம்ம பண்ணுவோம், இன்றைக்கே பண்ணிடுவோம். இன்றைக்கி என்ன ஒதுக்கப்பட்டு இருக்கிறதோ அன்றைக்கே பண்ணிட்டோம்னு நினச்சோம்னா அதுக்கப்புறம் நமக்கு டைம் நிறையா இருக்கும். plenty ஆஃப் டைம் வில் பி அவைலபிள். நடுவில் ஏதாவது ஒரு ஹாலிடே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டால் மீதி நேரம் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம பலவிதமான ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ண முடியும். ரெண்டாவது மிடில் டைம். இந்த மிடில் டைம்ங்கிறது என்னன்னாக்கா, லாங் டைமை தவற விட்ருவாங்க சில பேர். மிடில் டைம், இப்போ மிடில் டைம் எதுக்கு அவைலபிளாக இருக்கும்னா, உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், வேறு எதுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு கல்லூரி வாழ்க்கை என்பதை படிப்பு ஒன்றை தவிர வேறு எதிலும் நான் கவனம் செலுத்த மாட்டேன், அல்லது படிச்சுட்டு ஒரு டிகிரி மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக காலேஜ் லைஃப் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை பல்வேறு விதமான டைமென்ஷன்ஸில் அது குரூப் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் வெளியே வருகிற போது ஒரு சிறுவனாக இருந்து அதிலிருந்து வெளியே வருகிற போது ஒரு மனிதனாக வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் வெளியே வரும்போது எல்லாவற்றையும் நானே சமாளித்து கொள்வேன் என்கிற தன்னம்பிக்கையோடு வரக்கூடிய ஒரு பருவம். தகவல் தொடர்புலையோ, தன்னம்பிக்கையிலையோ, சொல்லாட்சியிலையோ, சொற்திறன்லையோ, முடிவெடுக்கும் திறன்லையோ, பிரச்சனைகளை தீர்க்கின்ற திறனிலையோ நீங்கள் வெற்றிகரமாக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த கல்லூரி வாழ்க்கையில் நேரத்தை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? 2 மாதம் எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜாலியாக ஊர் சுற்றுறது, படிக்கிறதே இல்லை, இஷ்டப்படி ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, எல்லா நேரமும் கைபேசியில் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மிடில் டைம் வரும்போது அது எதுக்கு அவைலபிளாக இருக்கும்னா, நீங்கள் மார்க் அப்பயும் படித்து ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கலாம். நான் அவுட்ஸ்டாண்டிங் மார்க் வாங்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ லாங் டைம் இருக்கும்போதே ஒருத்தர் முயற்சி பண்ணி படித்தாங்கன்னா தே கேன் ஈவன் பிகம் யூனிவர்சிட்டி டாப்பர்ஸ். நான் யூனிவர்சிட்டி டாப்பர்ஸாக வந்தே தான் தீரணும்னு சொல்ல, அது அனாயாசமாக அவங்களால யூனிவர்சிட்டி டாப்பராக வர முடியும். ஏன்னா மொத்தமே ஒரு காலேஜில் ஒரு 3 பேர் 4 பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சா தான் படிக்கணும், அல்லது ஒரு டெஸ்ட் வச்சா தான் படிக்கணும், அல்லது டெட்லைனுக்கு தான் நம்ம ரெக்கார்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக, இப்போ நீங்கள் ஒரு டேர்ம் பேப்பர் கொடுக்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டை நம்ம அழகாக எழுதுவோம், நேர்த்தியாக எழுதுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி ஒரு ஃபஸ்ட் டிராஃப்ட் போட்டு செகண்ட் டிராஃப்ட் போட்டிங்கன்னா அந்த அசைன்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு நீங்கள் எவ்வளவெல்லாம் படிக்கிறீங்களோ அந்த சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த நாலேஜ் இருக்குது பாருங்கள், அதில் யூ பிகம் வெல் வெர்ஸ்ட். அப்போ நீங்கள் அதை உங்களுடைய ஆன்சர் பேப்பரில் எழுதுனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். பார்க்குற அந்த எக்ஸாமினருக்கே அது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எது சுவாரஸ்யம்? நான் ஒரு முறை ஒரு ப்ரொஃபஸரை பார்த்து கேட்டேன், சார் நீங்கள் பேப்பர்லாம் எவாலுவேட் பண்ணுறீங்களே, எப்படி எவாலுவேட் பண்ணுங்க? அது பார்ப்பாங்க, அந்த மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா சரி, நாங்கள் அதை ஈஸியாக எங்களால் கண்டுபிடிக்க முடியும். படிக்கிற போதே வேகமாக தான் படிக்கிற ஸ்கில்லை நாங்கள் வளர்த்துக்கிட்டோம். எந்த பேப்பரை நீங்கள் ரொம்ப ஆர்வமாக படிப்பீங்கன்னு, நான் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு நாங்கள் சொன்னதுக்கு மேலே புத்தகத்தில் இருக்கிறதுக்கு மேலே எழுதியிருந்தால் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக படிப்போம், அதுக்கு முழு மார்க்கு கொடுப்போம். சில நேரங்களில் சில ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி எங்களுக்கே புதிய விஷயங்களை கோட் பண்ணி எழுதுவாங்க. இப்போ ஒரு புது இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த புது இன்ஃபர்மேஷனை வெறும் புது இன்ஃபர்மேஷனாக கொடுக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி எந்த ஆத்தர் எந்த புக்கில் சொல்லியிருக்காரு. நான் கூட இந்த நிகழ்ச்சியில் நான் பல விஷயங்களை எந்த புக்கில் இருந்திருக்கு, நான் பல புக்குகளை ரெஃபர் பண்ணுறேன். இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த பார்க் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பேசுகிறேன். அந்த பார்க் ஜார்ஜுங்கிற எதில் படித்தேன்னா, வித்தியாசம்தான் அழகு அப்படின்னு பேராசிரியர் மாடசாமி எழுதியிருக்கிறார். அவர் நிறைய அந்த கல்வி சம்பந்தமான புத்தகங்கள் எழுதுகிறவர். நான் ஏற்கனவே சில புத்தகங்கள் அவரை பற்றி நான் இங்கே கோட் பண்ணியிருக்கிறேன். என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா, எனக்குரிய இடம் எங்கே, டீச்சர் மேன், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார்.
அவர் எழுதியிருந்ததெல்லாம் இந்த வித்தியாசம்தான் அழகு அப்படிங்கிற அந்த கதையை நான் படிக்க முடிஞ்சது. அதில் தான் இந்த பார்க் ஜார்ஜை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா, பின்னாடி ப்ராக்கெட்டில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதை திருத்துற அந்த பேராசிரியர்கள் கூட மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால் இந்த லாங் டைம் அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தினால் நீங்கள் கல்லூரியில் சாதனைகள் படைப்பீர்கள், பதக்கங்கள் பெறுவீர்கள், பரிசுகள் பெறுவீர்கள், பாராட்டை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.